உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணை ஆணையத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறாரு. இத்தனை நாளா யாருமே வெளியில வரல, தலை காட்டல. இதை தமிழ்நாடு அரசு மென்மையான போக்குல தான் இதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கடுமை காட்டியிருக்கணுமோ அப்படின்றது என்னுடைய பார்வைன்னு சொல்லி சுபேர் சொல்லியிருந்தாரு. சிபிஐ விசாரணை, சிபிஐ மேல சிபிஐ பல இடங்கள்ல வேண்டாம் அப்படின்னு சொன்ன விஜய் இப்போ எதுக்கு சிபிஐ விசாரணை நோக்கி போறார் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. சார், இதுல ஆரம்பத்துல இருந்து நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த வழக்க ஆரம்பத்துல இந்த மரணம், இந்த துர்சம்பவம் நடந்ததுல இருந்து அரசியல் செய்யாத ஒரே ஒரு கட்சி தாவேகான்னு நான் பாக்குறேன். முதல்வர் அவர்கள் பேசிய பிறகும் இதை அரசியல் செய்யாதீர்கள், வதந்தி பரப்பாதீர்கள் சொல்லி முதல்வர் பேசிய பிறகும் திமுகவின் அமைச்சர் உட்காந்து பிரஸ் மீட்ல பேசுறாரு, முன்னாள் அமைச்சர் உட்காந்து பிரஸ் மீட்ல பேசுறாரு, அதிகாரிகள் உட்காந்து பிரஸ் மீட்ல பேசுறாங்க. நீங்க பேச வேண்டிய இடம் நீதிமன்றம். நீதிமன்றத்துல நீங்க பேச வேண்டியதெல்லாம் பிரஸ் மீட்ல பேசி நீங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பாத்தீங்க. அதைத்தான் இன்று உச்ச நீதிமன்றம் உற்று நோக்கி இந்த உச்ச நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட சிபிஐ விசாரணையை தாவேகா கேட்டதாக இங்க ஒரு புனைப்பு கதையோட பாஜகவோட சேர்த்து பேசுற இந்த சாயம் அடிக்கக்கூடிய வேலைகளை தான் இங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி மீது நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் அமைத்த சிபிஐ மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்கே உயர் நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை விமர்சித்ததற்காக இங்க கைதுகள் நடக்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் கொடுக்கின்ற ஒரு தீர்ப்புக்கு பாஜக அப்படின்ற ஒரு அரசியல் சாயம் பூசுவதை ஏன் இது அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது? அவர்கள் மீது எப்போ நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்ப வதந்தி அப்படின்னா திமுக ஆளும் அரசை பற்றி விமர்சனம் வைத்தால் மட்டும்தான் வதந்தியா? மற்றவர்களுமே வைத்தா வதந்தி கிடையாதா? இங்க இருக்கிறவர்கள் பேசிட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்குன்னு. நாம தெரியாம கேக்குறேன், இது ஏதோ விஜய் அவர்கள் தாவேகாவுடைய வீட்டில் நடந்த ஒரு விசேஷமா? அங்கே நடந்த ஒரு துயர சம்பவமா? காவல்துறைக்கு இதுல பங்கே இல்லையா? நாங்கள் திறனற்றவர்கள், எங்கள் துறையை கையாள எங்களுக்கு தெரியாது அப்படின்னு முதல்வர் ஒத்துக்கிறாரா? இல்ல அப்படின்னா இந்த சம்பவத்துக்கும் காவல்துறைக்கும் சம்மந்தமே இல்லையா? பர்மிஷன் கேட்டது எதுக்கு சார்? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பர்மிஷன் கேட்கிறோம். நீங்க என்னைக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? 26ஆம் தேதி அன்னைக்கு மாலைக்கு தான் பர்மிஷன் கொடுக்குறீங்க. மறுநாள் ஒரே நாளுக்குள்ளார நாங்க எல்லா பாதுகாப்பு அம்சங்களையும் நாங்களே தயார் பண்ணணும்னு சொல்றீங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறீங்க, ரோட் ஷோ பண்ணக்கூடாது, எல்இடி ஸ்கிரீன்ஸ் வைக்க கூடாதுன்னு. இன்னைக்கு ஏன் ரோட் ஷோல நீங்க கை ஆட்டல, எல்இடி ஸ்கிரீன் ஏன் வைக்கலன்றத வாதமா வைக்கிறீங்க? ஏற்புடையதா இது? இது முன்னுக்கு பின் முரணா இல்லையா? ஒரு நாள்ல ஒரு பாதுகாப்பு தயார் செய்து வைக்கணும், நீங்க வைக்கக்கூடியவர்கள். இல்ல கரூர்ல இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் போர்ட்டல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தி நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணுங்க, இல்லாட்டி இங்கே பேசுங்கன்னு சொன்னோம். அதை மீறி தான் உள்ள வந்திருக்காரு. எஃப்ஐஆர்ல இருக்கு. அது அவர் தெரிவிச்சு சொல்லியிருக்காரு. நரேஷ், அதாவது கட்டக்கடக்காத ஒரு கூட்டம். எஃப்ஐஆர்ல நீங்க எந்த மாதிரி குளறுபடிகள் நடந்திருக்கிறது எனக்கு புரியுது. நான் கேள்வி உள்வாங்கிட்டேன். எஃப்ஐஆர்ல எந்த மாதிரியான நீங்க எல்லாம் ஆட் பண்ணிருக்கீன்றது நல்லா புரியுது. அது உச்சநீதிமன்றம் விசாரணையில் இருக்கு, கண்டிப்பா வெளிவரும். ஏன்னா தமிழக வெற்றி கழகம்ன்ற பேரையே தப்பா அடிக்கிற அளவுக்கு நீங்க அவசர அவசரமா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. அதாவது அந்த சம்பவத்துக்கு காரணமான ஒரு அதிகாரியை அங்க விசாரணை அதிகாரியா வேற போட்டிருக்கீங்க. இதை எப்படி நியாயமா நடக்கும்னு எனக்கு புரியல. ஒரு காவல்துறையினுடைய உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி உட்காந்து ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்து பேசுறாருன்னா, அவரை தாண்டி இங்கு விசாரணை அமைப்புகள், புலனாய்வுகள் எல்லாம் சீரா நேர்மையா நடந்தணும் அப்படின்றத என்ன நம்ப சொன்னீங்கன்னா நான் நம்ப முடியாது. இங்க அது மாதிரி நடக்கவில்லை. இங்க காவல்துறை ஒரு பட்சமாக தான் நடக்குது. அரசு அவர்கள் மீது அரசு அதிகாரிகள் பத்திரிகையாளரை சந்திச்சு விளக்கம் கொடுத்தாங்க. இது என்ன தவறு இருக்குன்ற மக்கள் எங்க தரப்புல இருந்து எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்ப அவங்க அரசாங்கத்தின் மேல எங்களுக்கு சரியா பாதுகாப்பு கொடுக்கலன்னு தாவேகா ஒரு வழக்கு. என்ன பாதுகாப்பு கொடுக்கல? விஜய் அப்படியே நன்றி சொன்னார் முதல்ல. இல்ல இப்ப இவங்க முன்னாடி அதிகாரிகள் எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல அது ஒரு பெரிய இஷ்யூ. 41 பேர் இறந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு சோகத்துல ஆழ்ந்திருக்கு. பலரும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அரசாங்கம் விளக்கம் கொடுக்க வேண்டியது கடமைங்க. மக்களுக்காக தான் அரசாங்கம் யாரு கொடுத்தாரு? போலீஸ் ஆபீசர் யாரு? இப்ப ஒரு விஷயத்துக்கு உள்துறை செயலாளர் யாரு? உள்துறை செயலாளர் யாருங்க? அரசாங்கத்தின் சார்பா விளக்கம் கொடுக்கறாங்க. மக்கள் செய்யணும், விளக்கம் கொடுக்கறாங்க. மக்கள் வீடியோ இந்த எவிடன்ஸ் காட்டிட்டு இருக்காங்க. ஆமா, காட்ட செய்யணும். இதுல என்ன தவறுன்ற? இதுல என்ன தவறு? உங்கள மாதிரி ஓடி ஓடி சொல்றீங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணி சொல்றீங்களா? உங்க கட்சியில பூட்டி தலைமறைவா சொல்றீங்களா? அரசாங்கம்னா மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும், பதிவு பண்ணணும். உங்கள மாதிரி ஓடி ஒளிய கூடாது, சுவிட்ச் ஆஃப் பண்ண கூடாது, கட்சியில் மூட கூடாது, 36 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு அடிச்சு வெளியே வரக்கூடாது. அரசாங்கம்னா மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும்.
உங்களை மாதிரி ஓடி ஒழிய கூடாது. நரேஷ் பேசுறோம். சொல்லுங்க நரேஷ். சார் நான் திரும்ப சொல்றேன், நான் முழுசா முடிச்சிடுறேன். நீங்க பேசுமா, நான் குறுக்க பேசல. நீங்க அவதூறுகளா அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவதூறு இல்லைங்க, இதெல்லாம் உண்மைங்க. இது கன்வென்ட் நடந்த உண்மை. நான் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். நீங்க வந்து பதில் சொல்ல விடாம இப்படி இதே மாதிரிக்கிறதே ஜனநாயக படுகொலை. இப்படிதான் அடுத்தவங்க குறவெளியை நசுக்காதீங்கன்னு சொல்றேன். நான் பேசுறவங்க பேச விடுங்க. சொல்லுங்க நரேஷ். முதல்ல சார் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் சார், இங்க வந்து 26ஆம் தேதி நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டு 27ஆம் தேதி அங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் நடந்துருச்சான்னு 27ஆம் தேதி காலையில காவல்துறை அங்க ஆய்வு பண்ணதா? 500 பேரை நாங்க வந்து பாதுகாப்புக்கு போட்டோம்னு சொன்னவங்க இன்னைக்கு 620 நம்பர் ஒண்ணு சொல்றாரு முதலமைச்சர். இதுவே முன்னுக்கு பின்னா இல்லையா? எஃப்ஐஆர்ல தமிழக வெற்றி கழகம்ன்ற பேரே தப்பா போடுற அளவுக்கு நீங்க அவசர அவசரமா ஒரு எஃப்ஐஆர் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க எது உண்மையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இங்க பல கட்டுக்கதைகள் இருக்கு. அவரு வந்தது தாமதமா, நீங்க பர்மிஷன் லெட்டரை அவங்களே எழுதி கொடுத்து வாங்கின மாதிரி சொல்றீங்க. காவல்துறையில ஒரு இடத்துல கேட்ட பர்மிஷன் ஒரு நிமிஷம், நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்க, நீங்க எழுதி கொடுங்க. இல்ல புகழேந்தி சார் ஒரு நிமிஷம், நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்க. நரேஷ் பேசிட்டு இருக்காரு, அவர் பேசி முடிச்சதும் நீங்க சொல்லலாம். சொல்லுங்க நரேஷ். சார் அதுதான் சார், இப்ப லெட்டர் வந்து தாவேகா எழுதி கொடுத்த இடத்துல தான் கொடுத்திருக்காங்களா? இன்னைக்கு சட்டமன்றத்துல இருந்து வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஜனவரி மாசம் இதே இடத்துல எங்களுக்கு அனுமதி கிடையாது, இந்த இடம் போதுமான அளவுக்கு ஆட்களை கொள்ளளவு கிடையாது, இங்க அனுமதி கிடையாதுன்னு சொல்லி மறுத்த இடத்துல திரும்பவும் எங்களுக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க, தாவேகாவுக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. லெட்டரே தாவேகா தான் கொடுத்தது அப்படின்னா அவங்க கொடுத்த 7 இடத்துல கொடுக்க முடியாது, இந்த இடத்துல நீங்க பர்மிஷன் கேளுங்க கொடுக்குறேன்னு லெட்டரை கேட்டு வாங்கினது காவல்துறை. இது எங்களுக்கும் நடந்திருக்கு. பல இடங்கள்ல நாங்க அனுமதி கேட்டு போராட்டத்துக்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ போனா நீங்க நாங்க சொல்ற மாதிரி எழுதி கொடுங்க, நாங்க அனுமதி தரோம் அப்படின்றதுதான் காவல்துறையிலிருந்து வைக்கப்படக்கூடிய வாதங்கள். நாங்க ஃபீல்டுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கதையெல்லாம் நீங்க வந்து கதையா வந்து பேசிக்கிட்டு இருக்கலாமே தவிர இது யதார்த்தம் கிடையாது. அப்புறம் நேரம் தவறி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை பெரிய குற்றச்சாட்டா தான் இருக்கு. இல்ல 3 இருந்து 10 மணி அப்படின்றத எதுக்கு சார் அப்ப அக்செப்ட் பண்ணீங்க? நீங்க 3 மணிக்கு ஷார்ப்பா உள்ள இருக்கணும், 12 மணிக்கு உள்ள இருக்கணும் சொல்ல முடியல. ஒரு நிமிஷம், அதுக்கு முத நாள் அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள் பக்கத்துல பொதுச் செயலாளரே சொல்றாரு நாளைக்கு இந்த டைமுக்கு வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லி அவரே புசி ஆனந்தே வந்து பேசுறாரு. நிர்வாகிகளுக்கு அங்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக அவங்க முன்கூட்டியே அந்த நேரம் கொடுக்குறாங்க. மக்கள் அங்க வரணும்னு சொல்லி அவங்க கூப்பிடல. அங்க நீங்க ஏற்பாடு அப்படின்றது வந்து மொத்தமான ஒரு வார்த்தை சார். அதாவது தண்ணி ஏற்பாடு பண்றதுல இருந்து டைமிங்ல இருந்து அஜெண்டாவை தான் அவங்க ஏற்பாடுகள் நீங்க சொல்லணும். தண்ணி பத்தியே பேசவில்லை சார். 8:45 வந்து விஜய் அங்க வந்து பேசுவாரு, 9 மணி போல பேசுவாரு அப்படின்னு சொன்னா நீங்க சென்னையில இருந்தே 8:45 தான் கிளம்புவேன் அப்படின்னு சொன்னா அது எந்த வகையில நியாயம்னு கேக்குறாரு சார். நீங்க பர்மிஷன் அங்க எத்தனை மணில இருந்து எத்தனை மணிக்குள்ள கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சார். நீங்க அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்ப இன்னைக்கு வந்து 8:45 அங்க பேசிட்டு 2 மணி நேரத்துல இங்க வந்துட்டா 3 மணிக்கு தான் பர்மிஷன், நீங்க வரக்கூடாது ரோட்ல நிக்க வச்சிருவீங்களா? அப்படி நிக்க வச்சா என்ன ஆகும் சார்? என்னங்க இது வாதம்? அதான் கேக்குறேன். இல்ல அதாவது சொன்ன 7 மணி நேரம் தாமதமா வராங்க, முன்னாடி வந்து பேசினா தப்பா போலீஸ் பிடிச்சிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? நீங்க சொல்ற வரதுக்கே வரேன். 1 மணி நேரம் அவர் லேட்டா வந்தாரு வச்சுக்கீங்க, அங்க 1 மணி நேரத்துல இங்க வந்து ரீச் ஆயிட்டாரு, 1 மணி நேரம் லேட்டா வந்தாரு. நீங்க எல்லாருமே அந்த காவல்துறை படம் எல்லாருமே அங்க பாத்துட்டு தானே இருக்காங்க. 1 மணி நேரம் இல்லங்க, 6 மணி நேரம் லேட்டா வர்றாரு சார். நான் முதல் இடத்துக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கிளம்புற டைமுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அப்ப எதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க காவல்துறை? 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் எப்ப வேணா வரலான்றதுதான் அடையாளம். நீங்க 12 மணிக்கு போட்டு கொடுக்க தம்பி, அப்பதான் டைம் போட. 12 மணிக்கு நீங்க தாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்க. காவல்துறை உங்களுக்கு மொத்தமா கொடுத்துருச்சு. இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணது நீங்க 3 மணி நேரம். அதுதான் பிரச்சனை. இப்ப ஆபீஷியலா நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதது நீதிமன்றத்துல இந்த விஷயம் வேலிட் இல்ல ஆபீஷியலா நீங்க வந்து ஃபிக்ஸ் அப் பண்ணாம போனதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அப்ப அது முறையான ஏற்பாடு இல்ல அப்படின்றதுதான் அங்க பிரச்சனை. விஜய் 12 மணிக்கு வருவாருன்னா ஒரு 12:30 வந்தா சரி, 1 மணிக்கு வந்தா சரி, அதுல இருந்து நான் 4 மணிக்கு 3 மணிக்கு தான் வந்து அங்க பேசுவேன் அப்படின்றத வந்து எப்படி ஒத்துக்க முடியும்? அப்ப எல்லா கூட்டத்துக்குமே வந்து கிரௌட் காட்டணும் அப்படின்றதுக்கான ஏற்பாடாது இல்ல. அதெல்லாம் தெளிவுபடுத்திட்டாங்க சார். நீதிமன்றத்திலயும் இந்த வாதத்தை வச்சாச்சு. அவர் தெளிவா பர்மிஷன் கேட்ட டைம்குள்ள வந்திருக்காருன்னு சொல்லியாச்சு. நீங்க காவல்துறை தான் அங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்க. 12 மணிக்கு அவர் வருவாரு, வரல. நீங்க தானே சொல்றீங்க 12 மணின்னு. ஏன் நிப்பாட்டல? அவர் அங்க பேசும்போது 2:30 மணி சார். அவர் எப்படி சார் 12 மணிக்கு இங்க வர முடியும்? நீங்க பாத்து லைவ்ல எல்லாமே ஓடிட்டு தான் இருக்கு, எல்லா சேனல்லையும் லைவ் ஓடிட்டு இருக்கு. நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம ஒண்ணும் மறைச்சு ஒண்ணும் செய்யல. தாமதமா வருவாரு சொன்னாங்களா? அந்த கூட்டத்தை பார்த்து உங்க நிர்வாகிகள் தாமதமா வருவாங்க அப்படின்னு யாராவது அனௌன்ஸ் பண்ணாங்களா? எல்லா கட்சியும் அந்த மாதிரி ஒரு சரி காவல்துறை அனௌன்ஸ் பண்ணாங்களா?
காவல்துறை அங்க அனௌன்ஸ்மெண்ட் அங்க பண்ணாங்களா? ஏங்க, காவல்துறை வரப்போறது நீங்க தாங்க. சார் விஜய் வராருன்னா விஜய் காவல்துறை எப்படிங்க எத்தனை மணிக்கு வராரு? காவல்துறைக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஃபுல் டைம் கொடுத்தாச்சு. அவங்க லைவ் பார்க்கல சார். அவங்களுக்கு வாக்கி டாக்கி அப்டேட் வரலையா சார்? இவ்வளவு ஸ்டாம்பேட் நடக்கும்போது நான் திரும்ப கேக்குறேன். நரேஷ் ஒரு நிமிஷம். அதாவது இது பொறுப்பை உங்கள் மேல் உள்ள பொறுப்பை நீங்க தட்டி கழிக்கிற வேலை. அதாவது விஜய் வந்து இப்பதான் வந்து தலைவர் இப்பதான் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் கலைஞ்சு போய் தண்ணி இனி குடிச்சிட்டு வாங்க. சொல்றதுக்கு எங்க போச்சு? அதை ஏன் சொல்லலன்னு கேக்குறாரு அவர். சார் அத போலீஸ் சொல்லணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? அப்போ உங்களுடைய மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? நிர்வாகிகள் அங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எங்க கொடுத்தாங்க? திரும்பவும் சொல்றாங்க, நிர்வாகிகள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இவங்க சொல்ற பொய்கள்ல இதுவும் ஒண்ணு. நீங்களே மாத்தி மாத்தி பேசுறீங்க. போலீஸ் முதல்ல சொன்னாருன்னு கேக்குறீங்க. இப்போ நீங்களே வந்து நிர்வாகிகள் சொன்னாருங்கறீங்க. நீங்க பேசுறதுலயே மாத்தி மாத்தி பேசுறீங்க. சார் அங்க வந்து ஸ்டாம்பேட் நடந்து இறந்ததுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான போலீஸ்கள் குவிக்கப்பட்ட போது முன்னாடியே ஏன் காவல்துறை வரல? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லேட்டா வரணுங்க. அதாவது நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியான ஃபார்முலா வேற. நரேஷ் ஒரு நிமிஷம். எல்லாமே வந்து ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாதுகாப்பு, அங்க நடக்கக்கூடிய நடைமுறைகள் வேற. ஒரு நிகழ்வு, ஒரு துயர சம்பவம் நடந்த பிறகான ஏற்பாடுகள், நடைமுறை, அது எல்லாமே வேற. அது வந்து இப்ப நீதிமன்றம் கையில இருக்கு. நம்ம அதை தொடர்ந்து பேசலாம்.